லாஸ்ட் வீடியோவோட கன்வியூஷன் வீடியோ தான். அந்த வீடியோ கீழே டேக் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். நிச்சயத்துக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருந்தாங்களா. பொண்ணுக்கு நிச்சயதார்த்த புடவை எல்லாம் ப்ரேயர் பண்ணி கொடுத்தாங்களா. பொண்ணு போய் அழகாக ரெடி ஆகிட்டு வந்துட்டா. அப்புறம் எங்கள் மாப்பிள்ளையுமே ஜம்முன்னு ரெடி ஆகி வந்துட்டாரு. அப்படியே நிச்சயத்துக்கு மோதிரதெல்லாம் மாற்றி நிச்சயதார்த்தம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் முகூர்த்த புடவையை ப்ரேயர் பண்ணி பொண்ணு கொடுத்து அவங்கள ரெடி ஆக்குறதுக்கு அனுப்பிட்டாங்க. ஒரு சைடு மாப்பிள்ளையுமே ரெடி ஆகிட்டு இருந்தாரு. அந்த கேப்பில் வந்து அச்சதை போடுறதுக்கு அந்த பூவெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்களா. கரெக்டாக பொண்ணு மாப்பிள்ளை ரெடி ஆகி சூப்பராக வந்துட்டாங்க. காலையில் சடங்குலேருந்து கல்யாணம் வரைக்குமே ஒவ்வொன்றும் டைமிங் ஃபிக்ஸ் பண்ணி பண்ணதுனால கொஞ்சம் அவசர அவசரமாக முடிக்கிற மாதிரி இருந்துச்சு. தாலி கட்டு நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா பொண்ணு மாப்பிள்ளையும் சாப்பிட்டுட்டாங்க. நாங்களும் அப்படியே சாப்பிட்டுட்டு பொண்ணு மாப்பிள்ளையை அழைச்சிட்டு நம்ம வீட்டுக்கு போயாச்சு. அங்கே கொஞ்சம் நேரம் இருந்துட்டு உடனே பொண்ணு மாப்பிள்ளை அவங்க வீட்டுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. பொண்ணு மாப்பிள்ளைக்கு தனியாக கார் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அவங்க முன்னாடியே போயிட்டாங்க. நாங்கள் அப்படியே வேன் எடுத்து பின்னாடி போயிட்டோம். இந்த மாதிரி வேனில் பாட்டு கேட்டுக்கிட்டு ஜாலியாக கத்திக்கிட்டு பாட்டு பாடிட்டு போகிறதுலாம் செம்மையாக இருக்கும். மாப்பிள்ளையோட ஊர் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், பரமக்குடி பக்கத்தில் எம்னேஸ்வரம் தான். ஆனால் இப்போ நம்ம வீட்டுக்கு போகல, மஹாலில் ரிசப்ஷன் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்களா, அங்கே தான் எல்லாரும் போகிறோம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். டாடா.